ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொந்த வீடு கட்டுறதுல தயக்கமா அல்லது பயமா அப்படிங்கிறதான் என்னோட லைஃப்பில் நான் எதுக்கு தயங்கினது, நான் எதுக்கு பயந்தேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சொந்த வீடு சம்மந்தமாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். சொந்த வீட்டிற்கான என்னுடைய சேமிப்பு அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்தோம். அதை நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 கமெண்ட் கூட வந்தது. ஏன் சிஸ்டர் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அடுத்து நீங்கள் எப்படி வீடு கட்டுற ஸ்டெப் அடுத்து எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நான் கடன் இல்லை, நல்ல ஜாப்னா ஓரளவு நல்ல சேலரியில் ஜாப்லாம் கிடச்சது அப்படின்னு சொல்கிறத விட முடிச்சிருந்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் சிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேங்க இல்லையா, ஊரில் சிட்டு போட்டுட்டு இருந்தேன். ஃப்ரெண்டுகிட்ட நானும் பிடிச்சேன். அந்த அமௌண்ட்லாம் வர வர நம்ம நகையும் திருப்பணும், ப்ளஸ் சேலரி எல்லாத்தையும் போட்டு நகையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டோம். அதாவது நான் சொல்லிகிட்டு இருக்கிறது நம்ம லேண்டு வாங்கினோம் இல்லையா, அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கான சொந்த வீடு கட்டுறதுக்கான என்னோட சேவிங்ஸ் பிளானை போட்டோம். நானும் ஹஸ்பண்டும். எந்த வீட்லேயும் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது பொண்ணு பையன்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்கவுங்க தனியாக ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு தனியாக ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு பெரிய பிளான் போட போகிறோம், வீடு காரு இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரோட பங்கும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஒரு இதில். அது மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் நகையெல்லாம் மீட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஓன் ஹவுஸ்க்குள்ள சேவிங்ஸ் பிளானை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா, நம்ம அப்போ அந்த டைமில் ஃபாரின் போயிட்டோம். ஃபாரின் போனதுக்கப்புறம் நான் சீட்டு பிடிச்சிட்டுலாம் இருந்தேங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன சீட்டு சேவிங்ஸ்லலாம் கண்டினியூ பண்ண முடியலை. ஏன்னா எனக்கு ஒரு பயம், எல்லோரும் நம்ம சீட்டு பிடிக்கிறோம், நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து தான் எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்தியா நம்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியா நம்பர் சப்போஸ் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம அமௌண்ட்டு போட்டு விட்றதுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போய் போட்டு விட்டுட்டு பேங்க்கில் போய் போட்டுட்டு இங்கே ஃபாரின்லேருந்து போட்டு விட்டுருந்தா நம்மளுக்கு அமௌண்ட்டும் பிடிப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு செட் ஆகாது. நெட் பேங்கிங் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை நம்ம இந்தியா நம்பரை பிளாக் பண்ணிட்டா அந்த ப்ராப்ளம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு என் ஃப்ரெண்டுகிட்டலாம் இல்லை பார்த்துக்கலாண்டி, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம், இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளோட ஒரு அமௌண்ட் மட்டும் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதனால் இந்த ப்ராப்ளமும் பிரச்சனை வந்துடுறாது. நம்ம எல்லாரும் நம்ம அக்கௌண்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க சீட் எடுக்கிறவங்களுக்கு போட்டு விடணும் இல்லையா, அதுதான் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பிடிக்காம ஃப்ரெண்டுகிட்ட சேர ஆரம்பித்தேன். அப்படி சேவிங்ஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஆர்டி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஆர்டி எல்லாம் முடிஞ்சு ஆர்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இயர் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, 6 மந்த் ஆர்டி, 1 இயர் ஆர்டி, இது மாதிரிலாம் இருக்குது. ஆர்டி நம்ம பேங்க்கில் தான் போய் ஓப்பன் பண்ணணுங்கிறது இல்லை. அதை நான் ஆர்டியில் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக கூட போட்டுக்கலாம். இது மாதிரி ஆர்டி போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் முடிகிற டைம் வந்தோடனே அந்த அமௌண்ட்டை நாங்கள் எஃப்டியாக மாற்றிட்டோம். எஃப்டியாக மாற்றி இது மாதிரி போயிட்டு இருந்தது. எங்களோட சேவிங்ஸ் சீட்டு போயிட்டு இருந்தது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஆர்டி சீட்டு இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தது. கோல்டு சீட்டு அப்புறம் குழுக்கள் சீட்டு, ஆர்டி, இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆர்டி முடிஞ்சதெல்லாம் எஃப்டியாக மாற்றி நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு பக்கம் அது ஒரு சேவிங்ஸில் இருந்துகிட்டு இருந்தது. சீட்டுமே எப்படின்னா குழுக்கள் சீட்டு தான். ஃபஸ்ட் நம்ம அமௌண்ட் எதுவும் வாங்கலை. ஏன்னா நம்ம பிளான் சடனாக உள்ள பிளான் எதுவும் கிடையாது. நம்ம வீடுங்கிறது ஒரு லாங் டைம் சேவிங்ஸில் தான் போயிட்டு இருந்ததுனால ஷீட்டெல்லாம் நான் மோஸ்ட்லி லாஸ்ட்டாக தான் கேட்டிருந்தேன், லாஸ்ட்டாக தான் எடுத்தேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. வீட்டோட பட்ஜெட் ஃபுல் அமௌண்ட்டையும் நான் ஃபோக்கஸ் பண்ணல. அப்போது நம்ம வீட்டோட ஃபுல் பட்ஜெட்டோட அமௌண்ட்டும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம மனசில் இவ்வளோ பெரிய வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுங்க இல்லையா. அதில் ஹஸ்பண்ட் அண்ணா ஃபுல் அமௌண்ட்டை தான் அவங்களோட மைண்ட் செட்டில் ஃபுல் அமௌண்ட் இருக்கணும், சேவ் பண்ணிட்டா நல்லது, பாதியில் போயிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், அது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனால் எனக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டோட பாதி அமௌண்ட்டை சேவ் பண்ணணும், பாதி அமௌண்ட்டை தான் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அப்போ தான் முடியும். ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டுங்கிறப்போ நம்மளுக்கே ஒரு மலைப்பா, ஐயோ இவ்வளோ நம்மளால் முடியுமா
அப்படிங்கிற ஒரு ஒரு சோர்வு நம்ம மனசில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ஒரு ஆஃப் அமௌண்ட்டை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணது. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டும் பாதிக்கு நான் சொல்லும் போது 2 பேரும் சேர்த்து தான் பாதி பண்ணுறதே பெருசு, ஃபஸ்ட்டு பாதியை பண்ணுவோம் அப்படின்னு அவங்களும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாதி ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பாதி அமௌண்ட்டை நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் நினச்சிருந்தது ஒரு 50 லட்சம் வீட்டை பிளான் பண்ணியிருந்தோம். 50 லட்சத்தில் பாதி ஒரு 25 வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணணுங்கிற ஐடியாவில் தான் 2 பேரும் ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் மனசில் தனியாக இருந்திருக்கு, 25 ஃபஸ்ட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டுலாம் ஆரம்பிக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் ஒரு பாதியாவது அப்படின்னா 2 பேரும் பிளான் பண்ணி அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தோம். ஒரு டைமில் வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து நான் அமௌண்ட்டுங்கிறது சேவிங்ஸை மட்டுமே சொல்லலை. அந்த 25 லட்சம் நம்ம வச்சுருக்க நகை எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு 25 லட்சங்கிறது. சரி ஓகே, 25 லட்சம் வந்து 25 நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம தான் பாதி அமௌண்ட் வந்து இது பண்ணிட்டோம்ல, வீடை ஸ்டார்ட் பண்ணா என்ன, வீடை ஸ்டார்ட் பண்ணிடலாம், எவ்வளோ நாள் தான் அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கொஞ்சம் ப்ரைன் வாஷ் பண்ணி வீட்டை பற்றியே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். பிளான் போடுங்க, பிளான் போட்டு காமிங்க. எனக்கு ஹஸ்பண்டே பிளான் போடுவாங்க. 2 பெட்ரூமு, கிச்சன், ஹாலு, போர்ட்டிகோ, இது மாதிரிலாம் பிளான் போடுவாங்க இல்லையா. எனக்கு வந்து இது மாதிரி பிளான் போட்டு காமிங்க. எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ டைம் கிடைச்சாவே எல்லாரும் என்ன பண்ணுவோம், வெளியில் சுற்ற போவோம், ஹோட்டல் போவோம், பீச் போவோம், பார்க் போவோம், ஜாலியாக படம் பார்ப்போம், இதெல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சாவே நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து வீட்டோட பிளான் போடணும் அப்படின்னு 1 பிளான் 2 பிளான் இல்லை, பல பிளான் வீட்டை பற்றி போட்டு பார்க்குறதே எங்களுக்கு வேலை பொழப்பாகவே வச்சுருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து டைம் கேட்பாங்க, 1 ஹவர் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உனக்கு பிளான் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியே பிளான் அடிக்கடி போட்டு பார்ப்போம். நிறைய வீடியோ பார்ப்பேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ள வீடு மட்டும் போட்டு பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வீடு போடணுங்க 2+ ஹவுஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரீம் கிடையாது. நம்ம 2+ ஹவுஸ் தான் ட்ரீமாக நினச்சலாம். அதுக்கெல்லாம் ஓடலை. நம்ம வந்து கீழே வீட்டுக்கு மட்டும்தான் ஓடினது. கீழே வீட்டுக்கு மட்டும்தான் சேவ் பண்ணணும், வீடு கட்டணுங்கிறத எண்ணம் தான் இருந்தது. ஆனால் மாடியில் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டல் ஹவுஸ் கட்டி விடலாங்கிற ஐடியாவில் இருந்தோம். ஆனால் ரெண்டல் ஹவுஸுங்கிறது கொஞ்சம் கீழே நம்ம கட்டிக்கிடுவோம், அதுக்கப்புறம் ரெண்டுக்கு வந்து கட்டிக்கிறலாங்கிற ஐடியாவில் இருந்தோம். அப்புறம் காசு கொஞ்சம் சேர வந்து எனக்கு பொதுவாக வந்து நம்ம இருக்கிற வீட்டில் வந்து ரெண்டுக்கு விட எனக்கு விருப்பம் கிடையாது. என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், அவங்களும் வந்து உனக்கு ஓகே, உனக்கு விருப்பம் இல்லாட்டி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம பார்த்து இவ்வளோ ஒவ்வொரு ரூபாயாக குருவி சேர்க்குற மாதிரி அதுக்கு சேர்த்ததோட அருமை நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ வந்து நம்ம அப்படி சேர்த்து அமௌண்ட்டில் கட்டுற வீடு நம்மளோட லட்சியம், ட்ரீம் என்ன வேணாலும் சொல்லிக்கிறலாங்க இல்லையா. அந்த வீட்டில் வந்து நம்ம கீழே இருந்துட்டு மாடியில் வந்து ரெண்டுக்கு விட்டாவோ அல்லது நம்ம மாடியில் இருந்துட்டு கீழே விட்டாவோ அவங்க சின்ன பணம் ஏதாவது நம்மளும் 2 ஹவுஸ்லேருந்து தான் வந்தோம். ஹவுஸ் ஓனர்லாம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு கஷ்டப்படும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்மளும் வந்திருக்கோம் ஓன் ஹவுஸுக்கு. ஸோ அந்தளவு நம்ம வந்து ஹார்ஸாக வந்து இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னா நான் சொல்லுவேனான்னு தெரியல. ஆனால் வந்து நம்ம மனசு கஷ்டப்படும். அவங்க ஏதாவது வந்து வீட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணால் நம்ம மனசு கஷ்டப்படுமே அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து 2 வேண்டாம், கீழேயும் இருந்தாலும் கீழே மட்டும் இருந்தாலும் நம்மளுக்கு போதும், இல்லாட்டி கீழே மேலே இருந்தாலும் நம்மளுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். நான் அதை வந்து எதுவும் தப்பாக சொல்கிறேன்னா இல்லை, நான் சொல்கிறத வந்து யாரும் தப்பான விதத்தில் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். அப்போ 2க்கு வந்து விட மாட்டேன்னா அப்போ நீ என்ன அவ்வளோ பெரிய திமிரா அப்படி எதுவும் நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறது, கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்காண்டி ஒவ்வொரு அமௌண்ட்டாக சேர்த்து ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு வீடு கட்டுறோம். அதில் வந்து இன்னொருத்தவங்களும் தங்குறதுல வந்து விருப்பம் இல்லை, ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும். இன்னொன்று வந்து சின்ன வீட்டை வந்து ஏதாவது பண்ணால் கூட நம்ம மனசு சங்கடப்படக்கூடாது. அதுக்காக நான் ரெண்டல் ஹவுஸே கட்ட மாட்டேனா அப்படிலாம் கிடையாது. நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் அடுத்த லேண்டு வாங்கி 2 ஹவுஸ் கட்டும் போது அந்த பில்டிங்கே நம்ம ரெண்டலுக்கு விடணுங்கிற ஐடியா தான். ஒரு ஆசை, அப்படி ஒரு ஆசையும் இருக்குது, கனவு இருக்குது. அதனாலேயே நான் வந்து என்ன பண்ணேன், கீழே மட்டுமே இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சரி கீழே மேலே போட்டுருவோம்னு அப்போ தான் ரெண்டல் ஹவுஸ்க்கு விட வேணாங்கிற ஐடியா வந்ததுக்கு அப்புறம் தான் 2+ ஹவுஸுங்கிற ஒரு ஐடியா வந்தது. சரி கீழே மேலே இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே, கீழே ஒரு ஹாலு மேலே ஒரு ஹால் இருந்தால் நல்லா ஃப்ரீயாக இருக்குமேங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதனால தான் நம்ம 2+ ஹவுஸாக போட்டது. ரெண்டாவது என்ன, நம்ம அதிகமாக வந்து நானும் வீடியோலாம் அதிகமாக பார்ப்பேன். வீடு சம்மந்தமாக உள்ள சேனல்லாம் பார்ப்பேன்.
அப்போ வந்து கீழே உள்ள வீட்டோட 2+ ஹவுஸ் வந்து தான் இப்போ ட்ரெண்டிங்கில் மாடர்னாக போயிட்டு இருந்தது. சரி, ட்ரெண்டிங்கில் உள்ளதையும் நம்மளும் ஒரு வீட்டை கட்டிட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு சே நம்மளும் 2+ ஹவுஸே கட்டியிருக்கலாம்ல, இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு, இன்னும் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதையே நம்ம அந்த வழியே நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு தான் 2+ ஹவுஸ் போட்டாச்சு. இப்போ 2+ ஹவுஸ் போட்டதுனால இப்போ கீழே அத்தை மாமா இருப்பாங்க, கிச்சன் பூஜா ரூம் இந்த மாதிரி ஹால் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம மாடியில் இருந்துக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமாகவும் இருக்கும். அப்படிங்கிறக்காக தான் நம்ம 2+ ஹவுஸ் போட்டது. நம்ம ஏன் 2+ ஹவுஸ் போட்டோங்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர, சரி அமௌண்ட்டுக்கு வருவோம். அமௌண்ட்டு ஓரளவு நம்ம கையில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஆனால் ஹஸ்பண்டுக்கு என்ன தான் சொன்னாலும் நான் சொல்கிறேனே, நான் பிளான் போட்டு காமிங்கன்னு சொல்கிறேனே, நான் வற்புறுத்துறேனே, என்னோட பிச்சல் புடுங்கல் இதனால தான் எனக்கு பிளான் போட்டு இதெல்லாம் தந்தாங்களே தவிர அவங்களுக்கு மனசில் ஒரு பயம் இருந்திருக்கும் போல. 50 லட்சம்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக 50 லட்சம்னு சொல்லி சொல்கிறோம், அதை விட கூட வரும். ஆனால் நம்ம கையில் அதில் பாதி தான் இருக்குது. எதுலேயும் போய் சிக்கிக்கிறக்கூடாது, மாட்டிக்கிறக்கூடாது, ஹவுசிங் லோனில் போய் மாட்டக்கூடாது. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஹவுசிங் லோனை வந்து சுத்தமாக ஆடிடும், ஹவுசிங் லோனே கண்டிப்பாக போடக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஹவுசிங் லோன் வேணாம், கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் கையில் அமௌண்ட் சேவ் பண்ணியே கட்டலாங்கிற எண்ணம் தான் வந்துருச்சே தவிர, ஏன்னா ஃபஸ்ட் நம்ம லேண்டு வாங்கும் போது தான் இந்த மாதிரி ஐடியாலாம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம 5 வருஷம் நம்ம லேண்ட் வாங்கி கிராஸ் பண்ணிட்டோம் இல்லையா, 5 வருஷம் ஓடினதுக்கப்புறம் இனிமேல் ஹவுசிங் லோன் வேணாம், இன்னும் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சேவ் பண்ணி தான் அமௌண்ட்டை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு மனசு ஓடுது, நம்ம எப்படா சேவ் பண்ணுறது, எப்போ தான் நம்ம 50 லட்சத்தை சேவ் பண்ணி கட்டணும்னா முடியாது போல், அதுக்குன்னு செலவு ஏதாவது ஒன்று வந்துடுது, நம்ம ஆரம்பிச்சுட்டு நடக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கும், இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போட்டுட்டு ஹஸ்பண்டை போட்டுட்டு கம்பல் பண்ணுறேனே தவிர, அவங்களுக்கு ஆரம்பிப்போம்னு வாய் தான் சொல்லுதே தவிர மனசால அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. நான் போட்டு காமிக்கிறேன் பட்ஜெட்டு, இந்த அமௌண்ட்டு இதுலேருந்து எடுத்துருவோம், நகையிலேருந்து இந்த அமௌண்ட் எடுத்துருவோம், இந்த அமௌண்ட்டு நம்ம வந்து எஃப்டியில் போயிட்டு இருக்குது, இந்த அமௌண்ட்டு சீட்டில் இருக்குது, இந்த அமௌண்ட்டு வந்து நம்ம கையில் இருக்குது, ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு நம்மகிட்ட இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு போட்டு காமிச்சாலும் தலை தான் ஆடுமே தவிர மனசார வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் 3/4 அமௌண்ட்டாவது கையில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறங்கிற ஐடியாவில் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருந்தது. நான் என் ஹஸ்பண்டை இதுக்கு மேலே சொந்த வீடு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, உங்களுக்கு வேப்பில தான் அடித்து ஒத்துக்க வைக்கணுமா, ஏன் இப்படி இருக்கீங்க, சொந்த வீடுன்னு சொன்னாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு மந்த்துன்னு ஏன் இவ்வளோ மலைக்கிறீங்க அப்படி இப்படின்னு அவங்கள அப்படி இப்படின்னு என்கரேஜ் பண்ணி அது இதுன்னு ஆசையை தூண்டி விட்டு, ஆசைலாம் அவங்களுக்கு ஆசை இல்லாமலாம் இல்லை, ஆசையை விட தயக்கம் பயம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இடம் வாங்கினோன்னே வீடு கட்ட போகிறோன்னு தச்சு செஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் ஸ்டாப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து பயம் தயக்கம்ங்கிறத விட கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிச்சாங்கன்னு சொல்லலாம். நானும் வந்து மெச்சூர்டாக யோசிக்காமல் இல்லை, நம்ம பாதி அமௌண்ட் சேவ் பண்ணிட்டோம், ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடு போகட்டும், இடையில ஒரு 2 மாதம் 3 மாதம் ஸ்டாப் பண்ணால் கூட அடுத்த அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு அடுத்து போட்டு இப்படி ஸ்டாப் பண்ணி கூட கொஞ்சம் கட்டிடுவோம் அப்படிங்கிற தைரியம் எனக்கு இருந்ததே தவிர மெச்சூர்டு இல்லாமல் வந்து யோசிக்கலை. அப்புறம் வீடு கட்டின ஒரு சில பேர்லாம் நம்ம கேட்போம் இல்லையா, அந்த டைமில் எங்கள் அக்கா அவங்களாம் வீடு கட்டினாங்கல்ல அப்படிலாம் கேட்போம் இல்லையா, கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஃபுல் அமௌண்ட்டு நான் சேவ் பண்ணிட்டு கட்டுறோங்கிறது கஷ்டம், பாதி அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தான்னு சொல்லும் போது இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ 2 மாதம் 1 மாதம் 3 மாதம் இப்படி ஸ்டாப் பண்ணி தான் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்கிறது பாதி அமௌண்ட் 3/4 அமௌண்ட் இருந்தால் ஸ்ட்ராங்காக நின்று கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுவுமே ஸ்டார்டிங்கில் எதுவுமே இருந்து கடன் வாங்கி ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பாதி பில்டிங் போயிடும், அதுக்கப்புறம் சிரமமாக போயிடுங்கிறது தான் என்னோட அனுபவம். இப்போ நான் வந்து பாதி அமௌண்ட்டுக்கு மேலே கையில் சேவ் பண்ணி போட்டு தான் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரியும், ஒரு பாதி அமௌண்ட் 3/4 அமௌண்ட் இருந்தால் வீட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம கையில் வந்து வருமானம் வருங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தைரியமாக இறங்கி கட்டலாங்கிறது இப்போ எங்களோட ஐடியா. ஆனால் எங்களுக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ணும் போது சொல்கிறதுக்கு வந்து ஆளும் இல்லை. எல்லாரும் சொன்னது, கேட்குறவங்ககிட்ட சொன்னது, ஃபுல் அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணி வந்து இது பண்ண முடியாது, பாதி அமௌண்ட்டுக்கு மேலே வச்சுருந்தா அந்த மாதிரி தான் சொன்னாங்களே தவிர வேற நம்ம வீட்டை பற்றி கேட்குற அளவுக்கும் வேறு யாருக்கும் நம்மளுக்கு தெரியலை. ஸோ இது மாதிரி வீடியோ வந்து பேச வந்தது லென்த்தாக போயிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வந்து அடுத்து இதிலேருந்து கூட நான் கன்டினியூ பண்ணுறேன். தயக்கம் பயம் இருந்தால் அதெல்லாம் எப்படி வந்து இது பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால்
தயக்கம் பயம் எதுவும் தேவையில்லாமல் கட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடு சம்மந்தமாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மட்டும் போயிடாதீங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.